சிவகார்த்திகேயன் இன்னொரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுக்க போறாரு. அதுக்கு பேரு ரெமோ. படத்துல அவரு லேடி கெட்டப் போட போறாரு அப்படின்னு படம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டுச்சு. படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட கெட்டப் எல்லாம் வெளியில வந்துச்சு. அப்பெல்லாம் வராத ஆர்வம் படத்தை பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்துருச்சு. சின்ன திரையிலலாம் கூட ரெமோடைய கெட்டப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி ரெமோ படத்தோட ப்ரமோஷன் எல்லாம் பண்ணும்போது ஆர்ஜே விஜே எல்லாரும் சேர்ந்து இந்த ரெமோ கெட்டப்ப போட்டு இருந்தாங்க. இவ்வளவையும் தாண்டி ஒரு ரசிகரே ரெமோ நர்ஸ் கெட்டப்ல போய் அந்த படத்தையே பார்த்தாருன்னா பாத்துக்கோங்களேன். சோ இவங்களை எல்லாரையுமே கடந்து இப்போ இதே நர்ஸ் கெட்டப்ப போட்டிருக்கிறது நம்ம ரோபோ சங்கர். சிவகார்த்திகேயன் லேடி கெட்டப்ல சிக்குன்னு சிவத்த குட்டியா இருந்தாங்க. நம்ம ரோபோ சங்கரை இந்த மாதிரி நர்ஸ் கெட்டப்ல பார்க்கும்போது கொஞ்சம் பெருத்த குட்டியா தெரியறாரு. ஆனா இந்த போட்டோவையும் பார்த்து யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் பிரிட்டி அப்படின்னு நிறைய பேரு அப்பட்டமா போய் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரோபோ சங்கருடைய மனசு கோடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களும் சொல்றோம், ரோபோ சங்கர் யூ ஆர் சோ ஸ்வீட், சோ கியூட், சோ பியூட்டிஃபுல். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த கெட்டப் எதுக்காக போட்டிருக்காரு அப்படிங்கறத நமக்கு சொல்லாமலே விட்டுட்டாரு. ஏதாச்சும் படத்துக்கு ரெமோ மாதிரி அவரும் வேஷம் போடுறாரா, இல்ல ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கா, இல்லனா ஏதாவது ரியாலிட்டி ஷோக்கா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை கிளப்பி விட்டுட்டாரு வெறும் போட்டோவை மட்டும் போட்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த கெட்டப்ல நீங்க பண்ண போறது எல்லாரையும் வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்க போகுது, அது மட்டும் நிச்சயமா தெரியுது. ஒரு படம் எடுக்க போறதுக்கு முன்னாடியே என்னுடைய கதையை கொண்டு போய் சப்மிட் பண்றேன் சார். அதே ப்ரொடக்ஷனுக்கு மெயில் கொடுத்துருக்கேன். எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 27 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இல்லை நான் புகார் கொடுத்துருக்கிறது லக்ஷ்மண், பிரபுதேவா மற்றும் ஐஸ்வரி கணேஷ். ஏன்னா இந்த படத்துக்கு யார் யார் இருக்காங்களோ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்க மேலே தான் கொடுத்துருக்கேன்.